மத்தூரில் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம். பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் ஏஐஇஅதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை, முன்னாள் சேர்மன் பரிதா நவாப், முன்னாள் எம்எல்ஏ கே.இ. கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் எம்எல்ஏ முனி வெங்கட்டப்பன், முன்னாள் எம்எல்ஏ சி.வி. ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். பொதுக்கூட்டத்திற்கு 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்திருந்தனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் அசோக்குமார் பேசியதாவது: இந்த சிந்தனையுள்ள தலைவர்கள், புடைத்தன்மை உள்ள சிந்தனை உள்ள தலைவர்கள், 2 தலைவர்களும், அவர் வறுமையா இருந்தவர், இவர் வளமான இருந்தவர். ஆனால் 2 பேருக்கு சிந்தனை கேட்டீங்கன்னா இதுதான். அதுதான் இந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2 கருத்து மட்டும். இந்த புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் அவரு. ஏன்னா அவர் டச் பண்ணா போகக்கூடாது, என்னவோ பயந்துட்டோன்னு நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு, திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்றாரு. தம்பி, நீ நினைச்சுக்கோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டு காலங்களை கடந்திருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாருக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். நீ சொன்னி ஏதோ கூட்டத்தை சேர்த்து நீ ஏதோ வந்துடலாம், ஆட்சிக்கு வந்துடலாம் மட்டும். எங்களுக்கு மட்டும் போட்டி, திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. நீ ஒரு பொருட்டே எங்களுக்கு கிடையாது. நீ விசில் அடிச்சா குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்தா. இதே கூட நீ ஒரு அம்மா சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்மகிட்ட இருந்தாங்க. எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அரசியல் பேசலாம், நிறைய பேசலாம். இந்த இருக்கிறவங்கள கொடுத்தாங்க, போயிட்டாங்க. போன முறை நம்மகிட்ட வந்தாங்க, இந்த முறை இந்த கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க. மக்கள், இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விஜயகாந்த் அவர்கள் முதல் கூட்டத்தில் 25 லட்சம் பேரை சேர்த்தினாரு. நம்மோடு கூட்டணி வைத்துக் கொண்ட பின்னால் தான் அங்கே 35 சட்டமன்ற உறுப்பினரை பெறுகின்ற 29 சட்டமன்ற உறுப்பினரை பெறுகின்ற இயக்கமாக இருந்தது. நாக்க கடிச்சாரு. கடிச்சதிலிருந்து 15 வருஷம் அவருக்கு வாழ்க்கையே அந்த இயக்கத்திற்கே போய்விட்டது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ஒரு பக்கம். இந்த டிவிக்கு என்ன நீ பண்ணிடுவ? சினிமாவில் நடிகரும் கூட எம்ஜிஆர் ஆயிட முடியாது. ஒரே எம்ஜிஆர் தான் உலகத்தில் போற்றப்படுகின்ற எம்ஜிஆர், ஒரே எம்ஜிஆர் தான். இந்த எம்ஜிஆரை தொண்டனை அசைக்க முடியாது. பார்த்தீங்கன்னா 55, 60, 70 வயசுலாம் இருக்கிறாங்க. நான் கூட கிராமத்துக்கு போறேன், பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 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 அம்மா, இது 2 தவிர இல்லை. இன்னைக்கு பசங்க ஏதோ ஒரு இதை தேடி போயிருக்காங்க. அதே மாதிரி விஜயகாந்த் இருந்தாரு, அதே மாதிரி பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்திரன் ஆரம்பிச்சாரு. எல்லாம் நடிகர் பூரா என்ன நினைக்கிறான்னு கேட்டா, அந்த ரசிகரை வச்சு கட்சி ஆரம்பிச்சு கட்சியில நீ என்ன தியாகம் செஞ்ச? இந்த விஜய்க்கு நான் கேட்கிறேன் இந்த கூட்டத்தில், ஏன்னா யாருமே பேசல, விஜயை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்றீங்க. பயப்படவே தேவையில்லை. அண்ணா திமுக எடப்பாடி தலைமையிலே மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை பேசியதாவது: புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய ஏழை மக்களுக்காக, விவசாய மக்களுக்காக, மற்றூரை சேர்ந்த உங்களுக்காக செய்த திட்டங்களை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை பெற்று இருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்றார் நமக்காக. விவசாய குடும்பத்திலே பிறந்தவரை, அந்த குடும்பத்திலே பிறந்த அவருக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைச்சர் பதவியை தந்தார். அமைச்சர் பதவி தந்தது மட்டுமல்லாமல் அதனுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு அவர் இறந்த பிறகு புரட்சி தலைவனுடைய அம்மாவுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டுவதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து, ஒரு விவசாயி இருந்தால் கூட, தொண்டனாக இருந்தால் கூட, இப்படி மாபெரும் பொறுமை தரும் பொழுது சிறந்த ஒரு ஆட்சியை 4 காலம் தமிழகத்திற்கு தந்த ஒரு மாபெரும் முதலமைச்சராக தேர்ந்து கொண்டிருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரை மீண்டும் ஆட்சியில் அமைப்பதற்காகத்தான் அம்மாவுடைய பிறந்த நாள் இன்று நாம் இருக்கின்ற உறுதிமொழியானது. இந்த ஊழல் ஆட்சியை, மக்களை ஏமாற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நீக்கிவிட்டு நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை புரட்சி அம்மாவுடைய பிறந்த நாளை நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும்.
அது மட்டுமல்ல, போக்குவரத்து துறை அமைச்சர். இன்னைக்கு ரோடு பாக்குறீங்க, இந்த பக்கம் திருவண்ணாமலை போற ரோடு எப்போ வந்தது? இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் அம்மா அவர்கள் சொன்னதின் காரணமாக மத்திய அமைச்சர் வாஜ்பாய் கவர்மெண்டில் நான் இருக்கும் பொழுது இந்தியா முழுவதும் இந்த சாலைகளை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது புரட்சி தலைவி அம்மாவோட பிறந்த அவருக்கு தான் அந்த பெருமை சாரும் என்பதை சொல்ல வருகிறேன். ஏதோ வந்து அண்ணா திமுக வந்து சும்மா அவன் ஓட்டு கேட்டு போறதுக்காக இல்ல, கொள்ளடிக்கிறதுக்காக இல்ல. அப்பா மந்திரி, முதலமைச்சர், மக முதலமைச்சர், அடுத்த உன்னத வந்து இப்ப துணை முதலமைச்சர், அடுத்தது உண்மை யாரு? உதயநிதி. இன்ப நிதி ஒண்ணுக்குதான் பாதி வேணும். அது எவனோ நிதிங்களாவே கிடக்குது எல்லாம். கொள்ளையடிக்கிற நிதியே அதுதான். கருணாநிதியில இருந்து பாத்தீங்கன்னா நிதிங்களே பேர் வச்சுக்கிட்டு ஊழல் செய்கிற ஆட்சி எல்லாம் சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதியை பத்தி எல்லாம் பேசும்போது சொன்னாங்க, கருணாநிதி விட்டார் ஒரு கதை, எல்லாரும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னாரு. எல்லாம் வாங்கிட்டீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் வந்தாரு, நீட் எக்ஸாம் ஒழிக்கிறனாரு, ஒழிச்சிட்டாரா? கொண்டு வந்தது அவங்க தானே கொண்டு வந்தாங்க திட்டத்தை. 2010 மத்திய அமைச்சர் இருந்தாங்க. இன்னைக்கு மாநில சுயாட்சியை பத்தி பேசுறாங்க. மோடி அரசாங்கம் வந்து பணம் கொடுக்கல, திட்டம் செயல்படுத்த முடியல சொல்றாங்க. நீ அது இருக்கட்டும், உங்களுடைய மாமன் முரசொலி மாற மத்திய அமைச்சர் இருந்தார் இல்ல, எப்ப இருந்தாரு? விபி சிங் கவர்மெண்ட்ல முதல் அமைச்சரா இருந்தாரு. தேவேகவுடா வரும்போது அதில் அமைச்சராக இருந்தாரு. குஜராத் பிரதமர் அதில் அமைச்சராக இருந்தாரு. பிறகு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அமைச்சராக இருந்தாரு. யாரு? கருணாநிதியுடைய மச்சான், ஸ்டாலினுடைய மாமா. அவர் முதலமைச்சராக இருந்தாரு. பிறகு அவனுடைய தயாநிதி மாறன் அமைச்சரானாரு. கருணாநிதி அழகிரி அமைச்சரானார் மத்திய அமைச்சராக. சுமார் 18 ஆண்டு காலமாக மத்திய அமைச்சரில் இருந்த திமுக இந்த தமிழகத்திற்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தது? நீங்க சொல்ற மோடி அரசு குறை சொல்கின்றாயே, நீ ஆளுகின்ற 18 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் நீ ஆண்டாயே, என்ன திட்டங்களை கொண்டு வந்தா என்று மக்களுக்கு சொல்ல பார்க்கலாம். அதை விட முக்கியமான சொல்ற பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாரும் இடஒதுக்கீடை பத்தி பெண்களுக்கு பேசுறோம். இங்க வேற எம்ஏ வந்திருக்கிறாங்க, சரிதா வந்திருக்குது, முன்னால வந்து மனோரஞ்சன் வந்திருக்குது, எம்எல்ஏ வந்திருக்குது. 2 பேர் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆம்பளைங்க தான் உட்காந்துக்கிறவங்க. இங்க வெளியில 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? 33% பெண்களுக்கு இடம் கொடுத்து இங்க 33% உட்கார வைக்கணும்னு திட்டம் போட்டு புரட்சி தர அம்மா அவர்கள். தாய்மார்கள் இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா வந்து என சட்ட அமைச்சர் ஆக்கி மத்தியில் ஆக்கி பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு ஒதுக்க வேண்டும் என்ற திட்டத்தை சொல்லி நான் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக சட்ட அமைச்சர் என்ற முறையில் நாடாளுமன்றத்தில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அந்த மசோதாவை சமர்ப்பித்தவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அம்மாவின் ஆசி பெற்ற தம்பிதுரை என்ற நான் தான் அந்த 33% செய்தி அறிமுகப்படுத்தினேன். பிறகு என்ன செய்யறது? முதல் வரிசை. நீங்க ஒண்ணு சொல்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களா மத்திய அமைச்சர்ன்றதுல என்னோட ரேங்க், என்னுடைய வரிசை என்ன தெரியுமா? முதல் வாஜ்பாய், அடுத்தது எல்கே அத்வானி, 3வது முரளி மனோகர் ஜோஷி, 4வது ஜார்ஜ் பெர்னாண்டஸ், 5வது இங்க நிக்கிற தம்பிதுரை. டெல்லியில் நடக்கின்ற இந்த ஆட்சியிலே 5வது அந்த வரிசையில் பெற்று அந்த உயர் பதவியை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கியது. அவரை பிறந்த நாளிலே என்னை போன்ற தந்தவர்கள் தந்தை நான் மறந்துவிடக் கூடாது. நான் சொல்றேன், இந்த நாட்டிலே கூட்டணி அமைக்காமல் ஆட்சியை நடத்தி வெற்றி பெற்று காண்பித்தவர் யார் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். 2014
மோடியா லேடியான்னு வந்துச்சு அந்த நேரத்தில் இருந்தாங்க. சொன்னாங்க இந்த லேடி என்ன செய்யறோம் பாருன்னாங்க அம்மா. அசோக்குமார் எம்பியா இருந்த அதில் தான் 37 பேர் நாங்கள் போனோங்க, ஜெயிச்சுங்க. அதில் நான் வந்து துணை சபாநாயகர் திரும்ப ஆனேன். 2006 திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, 93 எம்எல்ஏக்கள் 118 வேணும். அப்ப காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வேணும் கேட்டாங்க. பிரணாப் முகர்ஜி வந்தார் தமிழ்நாட்டுக்கு, கருணாநிதியை சந்தித்தார். சோனியா காந்தி சொல்லிட்டாங்க, காங்கிரஸ்காரர் வந்து அமைச்சர்கள் கூட்டணி சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். கருணாநிதி சொன்னார், கூட்டணி ஆட்சி என்றால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன், இருக்க விரும்பவில்லை என்பதை சோனியா காந்தி என்று சொல்லுங்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். 2004 காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே வருவதற்கு எந்த உதவி செய்து என்பதை நினைத்து பார்க்க சொல்லுங்கள் சொன்னார். உடனே வந்து சோனியா காந்தி சொல்லிட்டு கருணாநிதி நீயே அவரைச்சிட்டு போன்னு சொல்லிட்டுப்பாங்க. அன்னைக்கும் கூட்டணி ஆட்சி வர வேண்டும் ஏற்படவில்லை. மைனாரிட்டி இருந்தால் கூட அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அவர்கள் தனியாகத்தான் அமைச்சர் கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை. அதை தான் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேர்தலில் கூட்டணி என்பது வேறு, ஆட்சியில் அமைப்பது வேறு. தமிழகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அம்மா வழியிலே வந்தவர், புரட்சித்தலைவர் வந்தவர், திராவிட இயக்கத்தின் வழியே வந்த எடப்பாடி பழனிசாமி தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் வாக்களியுங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட பெரும்பான்மை பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும். கூட்டணி என்பது வேறு, ஆட்சி அமைப்பது என்பது வேறு. ஆட்சி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் என்று தைரியமாக சொல்லிக் கொண்டவர் நம்ம சேலத்தின் சிங்கம் தங்கம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை தான் செய்வார், அதை தான் நடக்கும், அதுதான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்.